கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் நாம் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்த தேவனை துதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவன் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் வந்து சேர்ந்து துதிக்க ஆராதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கப்பா கூகுள் மீட்டில் கடந்து வருது ஓரோ மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, எல்லா இந்த மக்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக பிரசனத்தால் நீ நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனதைகள் மாற்றப்படட்டும், எல்லா சோர்வுகள் மாற்றப்படட்டும். தேவனே, வியாதிகள், பலவீனதைகள், கட பிரச்சனைகள் உன் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்பட நீ இருக்கிற பாஷை இந்த நேரத்தில் அப்பா எல்லா மக்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். அப்பா நீர் தொடு, உமது பிரசனத்தால் நிரப் தெய்வீக விடுதலோடு முன்னாடி கடந்து வர கிருபை செய்யும். இன்னைக்கு அப்பா உமது பிரசனம், உமது வல்லமை ஓரோ மக்கள் மேலும் ஊற்றப்படுதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை கொண்டு நிரப்பட்டு தெய்வீக விடுதல் உண்டாக இருக்கிற செய்யும். ஆண்டவரே, ஆசீர்வதித்து பலப்படுத்து. வசனங்கள் தியானிக்கும் போது உமது பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். அநேக தேவைகளோடு கடந்து வந்திருக்கிற மக்கள் உண்டு. தேவைகள் சந்திக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, வசனத்தில் ஆழமாய் முன்னாடி கடந்து வரப்பட இருக்கிற பாஷை ஓரோ மக்களையும் பலப்படுத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாடுகளில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் நாம் இப்போ படிச்சு கொண்டிருக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் അതിന്റെ 17ാമത്തെ വസനം നാം വാസിக்கலாம். 1 കൊരിന്ത്യർ 3ആം அதிகாரம் അതിന്റെ 17ാമത്തെ വസനം വാസിக்கலாம். ഒരുവൻ ദേവനുடைய ആലയത്തെ കെടുത്താൽ അവനെ ദേവൻ കെടുப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஞானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார். தேவன் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். தேவ வல்லமை நமக்குள்ள இருக்கிறார். இப்போ தேவ வல்லமை இருக்குத நாம் எப்படி முன்னாடி போக வேண்டும் என்றும் எப்படி நடக்க வேண்டும் என்றும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபை கிட்ட சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களோடு கூட இந்த வசனம் பேசுறது, நீங்க அந்த ஆலயமாயிருக்கிறார். எந்த ஆலயமாயிருக்கிறார்? தேவன் தங்கி இருக்கிற ஆலயம், தேவ வல்லமை தங்கி இருக்கிற ஆலயம். அப்போ ஞானும் நீங்களும் அது விசேஷமான மக்களாயிருக்கிறது. தேவ வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. தேவ வல்லமை தங்கி இருக்கிற நாம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது ஈஜிப்திலிருந்து வனாந்தரத்திலூടെ தேவன் மக்களை வழி நடத்துகிறார். ஈஜிப்ட் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் வனாந்தரத்திலூടെ ஈஜிப்திலிருந்து வனாந்தரத்திலൂടെ நடத்துகிறார். இந்த நேரத்திலும் தேவ பிரசன்னம் அவரோடு கூட இருந்திருக்கிறார். அந்த ஜனம் வனாந்தரத்திலூടെ நடக்கும் போதும் தேவ பிரசன்னம் அவங்களோடு கூட இருந்திருக்கிறார். இன்னைக்கு தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ வல்லமை நம்மோடு கூட இருக்கிறார். தெய்வீக பிரசன்னத்தால் தேவன் நம்மை ஓரோ நாளும் நடத்துகிறார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனம்
கடந்து செல்லும் போது வனாந்தரமான சூழ்நிலையிலும் கர்த்தர் அவங்களை கைவிட்டதில்லை. வனாந்தரமான சூழ்நிலை, வெயில் இருக்கும், காற்றும் மழையும் பிரச்சனையும், அந்த வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அநேகம் அதை அங்கு பயங்கரமான கொடூரமாய் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். நடந்து நடந்து கஷ்டப்படுத மக்கள், அந்த மக்களுக்கு தேவ பிரசன்னம் அவங்களோடு கூட இருந்திருக்கிறார். மேக தூணாய் தேவன் அவங்களோடு கூட இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அக்கினி தூணாய் ராத்திரி அவங்களோடு கூட இருந்திருக்கிறார். மேக தூணாய் எப்படி இருந்திருக்கிறார்? மேகத்தால் அவங்களுக்கு ஒரு தணலாய் ஆண்டவர் கூட இருந்திருக்கிறார். அந்த வெயிலான சூழ்நிலையில், சூடான சூழ்நிலையில் மேக தூணாய் அவங்களோடு கூட பயணித்த தேவ வல்லமை. ஹல்லேலூயா. ராத்திரி வேளையில் அக்கினியாய் அக்கினி தூணாய் அவங்களோடு கூட நடந்திருக்கிறார். இந்த வேளையிலும் நீங்க வனாந்தரமான சூழ்நிலையில் இருக்கலாம், கஷ்டமான நிலைமையில் இருக்கலாம், வேவலாதியோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். இந்த நேரத்திலும் நீங்க நினைக்க வேண்டது, விசுவசிக்க வேண்டது, ஆண்டவர் என்னோடு கூட ராத்திரியிலும் பகலும் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு உதவியாயிருப்பார். மனிதன் உதவியாயிருக்க முடியாது. ஒரு மனிதன் நமக்கு உதவி கொஞ்ச நாளத்துக்கு பண்ணலாம், ஒரு மனிதன் நமக்கு கொஞ்ச நாளத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க உதவி செய்ய மாட்டேன். நம்மளை தள்ளி விட்டு அநேகர் கடந்து செல்லும், நம்மளை விட்டு விட்டு அநேகர் கடந்து செல்லும். இந்த நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவ பிரசன்னம் தான் நம்மை நடத்துவதா இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள்கள் தேவ பிரசன்னம் நாம் பார்க்கும் போது அநேகம் ஆலயங்களுக்குள்ள தங்கி இருந்தது. ஆலயங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் தங்கி இருந்தது. அப்போ இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. நாம் கடந்து செல்த இடங்களில் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறார்? நானே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது, ஞானே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. எனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறார். எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது நீங்க கொஞ்சம் நல்லபடி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ இந்த ஆலயத்தை நாம் கெடுத்த முடியாது. நிறைய பேரு பீடி வலிக்கிறார், தண்ணி அடிக்கிறார், நிறைய பேர் அவங்களுக்கு போதிச்ச மாதிரி நடக்கிறார். இப்படியான சூழ்நிலையில் இந்த ஆலயத்தை அழித்து விட முடியாது, இந்த ஆலயத்தை கெடுத்த முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்குள்ள எப்போதும் தங்கி இருக்கப்பட வேண்டும். அதனாலே இந்த ஆலயத்தை கெடுத்த கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். நிறைய பிள்ளைகள் நமக்கு பார்த்தால் அவங்க ஒரு பைக் எடுத்து நல்ல ஸ்பீடா போய் எங்கேயோ இடிச்சு சாகுறாங்க. நிறைய பேரு ஏதோ ஒரு பள்ளத்துல போய் விழுந்து அவங்க சத்து விடுகிறார். இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்க முடியுமா? முடியாது. நாமே நம்ம சரீரத்தை கெடுக்க கூடாது. நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பார்த்தால் அந்த கொரிந்தியா தேசத்தில் இருக்கிற மக்கள் அநேகம் பாவத்துக்குள்ள இருந்திருக்கிறார். இந்த கொரிந்தியா தேசத்திலே மக்கள் பாவத்துக்குள்ள இருக்கிறதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தை பாவத்தால் கெடுக்க கூடாது. உங்களுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆலயத்தை நீங்க கெடுக்க கூடாது. நீங்க கெடுத்தியா தேவன் உங்களையும் கெடுப்பார் என்று சொல்லுகிறார். இங்கே நமக்கு அதுக்கு கீழே உள்ள வசனம் வாசிக்கும் போது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நான் சில ஆலயங்களில் கடந்து செல்லும் போது
அந்த ஆலயங்கள் பரிசுத்தமாய் இருக்க மாட்டேன். சபை நாம் கடந்து செல்லும் போது ஆலயம் பரிசுத்தமாய் இருக்காது. தூசியா இருக்கும், ஒட்டடையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நாம் பார்க்கும்போது அநேக ஆலயங்கள் சுத்தமாய் இருக்காது. அப்போவே ஒரு கையாலே கட்டப்பட்ட ஒரு ஆலயம் சுத்தமாய் இல்லைன்னா நமக்கு அவ்வளோ கஷ்டம் வரும்போது, மனவேதனை வரும்போது, தேவனுக்கு என்னையும் உங்களையும் பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டம் வரும். தேவனுக்கு என்னையும் உங்களையும் பார்க்கும்போது அநேக மனக்கவலை வரும். அல்லேலூயா. நீங்க சுத்தமாய் இருக்க வேண்டும். உங்கள் சரீரங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும். உங்கள் மனசு சுத்தமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தங்கி இருக்கிற ஆலயம் அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஞானம் நீங்களும் எப்போதும் பரிசுத்தமாய் இருக்கணும், சுத்தமாய் இருக்கணும். எப்போதும் நம்முடைய தேவன் நமக்குள்ள தங்கி இருக்கிறார் என்று உங்களுக்கும் எனக்கும் அதே புரியணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கும் போது அந்த ஆலயத்தை நீங்களே கெடுத்த கூடாது. அந்த ஆலயத்தை நீங்க கெடுத்து விட்டா தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ண மாட்டேன், தேவன் உங்களுக்குள்ள தங்கி இருக்க மாட்டேன். முன்னாடி நமக்கு பார்க்கும்போது தாவீது ஆலயத்தை கட்டலாம் என்று நினைக்கிறான். தாவீது ஆலயத்தை கட்டலாம், எப்படியாவது தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டலாம் என்று நினைக்கும் போது அவரால் முடியாது போகிறார். அவர் சோலமன் அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை கட்டுகிறார். சோலமன் அந்த ஆலயத்தை கட்டும் போது அந்த ஆலயத்தில் தேவ பிரசனம் தங்கி இருக்கிறது. இந்த நாளுகளில் அந்த ஆலயம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாபிலோனியன் மக்கள் வந்து அந்த ஆலயத்தை உடைத்து விடுகிறார். அப்போ அங்கு நம்ம பார்க்கும்போது BC 524 அந்த மாதிரி உள்ள அந்த வருஷத்துல BC 524 அந்த ஆலயத்தை பாபிலோனியன் மக்கள் உடைத்து விடுகிறார். அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க ஆலயத்தை கெட்டுகிறான். திருப்பியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆலயத்தை கெட்டுகிறான். அதுக்கப்புறம் கர்த்தருடைய நாட்கள் வரும்போது அந்த ஆலயம் திருப்பியும் அந்த ரோமா மக்கள் அதை உடைத்து விடுகிறார். அப்போ இங்க நமக்கு பார்க்கும்போது அந்த ஆலயத்துக்குள்ளே தேவ பிரசனம் தங்கி இருந்தது. முன்னாடி இருந்த மக்கள் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து செல்லும் போது தேவ பிரசனம் அங்க தங்கி இருந்தது உணர்ந்து இருக்கிறார். இன்னைக்கு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய ஆலயத்துக்குள்ள மட்டுமல்ல, உங்களுக்குள்ள தேவ பிரசனம் தங்கி இருக்கிறார். உங்களுக்குள்ள தேவ பிரசனம் தங்கி இருக்கிறார். உங்களுக்குள்ள தேவன் தங்கி இருக்கிறார். உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறார். மனிதன் கட்டின அந்த சாலமன் கட்டின ஆலயத்தை மனிதன் அதை இடித்து விட்டிருக்கிறார், அதை உடைத்திருக்கிறார். என்றாலும் திருப்பி கட்டும் போதும் திருப்பியும் உடைத்திருக்கிறார். இப்படியான சூழ்நிலைகள் இருக்கும் போதும் பவுலோஸ் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்க அந்த ஆலயத்தில் அல்ல, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள்ள தெய்வீக பிரசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளுகளை கர்த்தர் பிள்ளைகளே நாம் உணரட்டும், தேவ வல்லமை நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். தேவ பிரசனம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த தேவ பிரசனம் தான் நம்மை வழி நடத்துறது. அதனாலே நம்ம சரீரங்கள் நம்ம எப்போது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவ பிரசனம் நம்மில் தங்கி இருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆலயம் எப்போதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்க நேற்று நாம் வாசிச்சு கேட்ட வசனத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதிന്റെ 16ஆமത്തെ வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல்
ஒரு கேள்வியை எழுப்புகிறார். என்ன கேள்வி எழுப்புகிறார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீர்களா? இன்னைக்கு நீங்க விசுவசிக்கட்டும், கர்த்தருடைய ஆலயமாய் நீங்க இருக்கிறார் என்று நாம் நம்பட்டும். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் போது தேவனுடைய ஆவி எனக்குள்ள வாசமாய் இருக்கிறது என்றும் நாம் உணரட்டும். இங்க வேதத்தில் சொல்லுகிறார், கொரிந்திய சபை கிட்ட சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறவங்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற மக்களுமாய் இருக்கிறார். அது நீங்க முதலாய் புரியட்டும். இன்னைக்கு நாம் அதை புரியும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் மாற்றப்படும். அநேகம் பொறாமைகள், அநேகம் கவலைகள், அநேகம் சண்டைகள், பிரிவினைகள் நம் வாழ்க்கையில் இருந்து மாற்றப்படும். ஏனென்றால் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறார், நான் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த நாளுகளில் ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நாம் கடந்து வரட்டும். ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நாம் கடந்து வரட்டும். நாம் யாரு என்று நாம் உணரட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை விசுவசித்தது கொண்டு மட்டும் ஆகல. நாம் கர்த்தரை விசுவசித்திருக்கிறார். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். எப்போதும் நம்மை வழி நடத்துபவராய் இருக்கிறார். ராத்திரியிலும் பகலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று காலையிலும் மாலையிலும் எப்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த நாடுகளில் அதை நாம் யார் என்று புரியட்டும். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய வல்லமை தங்கி இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் நாம் ஓரோ மக்கள் தேவனோடு கூட சொல்லட்டும், ஆண்டவரே, நீர் எனக்குள்ள தங்கி இருக்கிறார். உமது வல்லமை எனக்குள்ள தங்கி இருக்கிறது. உமது பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது. நான் எப்போதும் அந்த பிரசன்னத்தால் நடக்க வேண்டும். எப்போதும் அந்த பிரசன்னத்தால் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் தேவன் உங்களை தொட விரும்புகிறார். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள ஊற்ற விரும்புகிறார். நாம் சொல்லட்டும், ஆண்டவரே, என்னையும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னையும் பரிசுத்தப்படுத்துங்க. நீர் எனக்குள்ள வாசம் பண்ணும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயத்தை கெடுத்ததுக்காக அல்ல, இந்த சரீரமாகிய ஆவிக்குரிய சரீரத்தையும் இந்த சரீரத்தையும் கெடுத்ததுக்காக அல்ல, இதுக்குள்ள தேவ பிரசனம் தங்குகிறது, தெய்வீக வல்லமை இதுக்குள்ள தங்குகிறது என்று நாம் உணரும் போது நாம் கர்த்தருடைய பலத்தால் முன்னாடி கடந்து போகிறவராயிருக்கும். இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் வரலாம். இஸ்ரவேல் ஜனம் அந்த வனாந்திரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறார் என்றாலும் அவங்களுக்கு முன்னவே கடந்து சென்றார். ஒரு உயிருள்ள தேவன் இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனைகளின் நடுவில் தேவன் உனக்கு கூட இருக்கிறார். அவர் உனக்கு உதவியாயிருப்பார். உன் வியாதிகளின் மத்தியில் தேவன் உன்னோடு கூட இருக்கிறது. அவர் உனக்கு உதவியாயிருப்பார். ஹல்லேலூயா. அக்கினி தூணாய், அதை மேக தூணாய், உனக்கு ஒரு ஆறுதலாய் அவர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் தேவனோடு கூட கொஞ்ச நேரம் ஜெபிக்க விரும்புகிறார். இந்த நேரத்தில் எல்லாவரும் கண்ணுகளை மூடட்டும், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராகி கடந்து வருகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்பும். நாங்கள் உமது ஆலயமாய் இருக்கிறது. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, உமது வல்லமை எனக்குள்ள ஊற்றப்படட்டும். உமது வல்லமை எனக்குள்ள தங்கி இருக்கப்படட்டும். ஒரு தெய்வீக பிரசனம் எனக்குள்ள இருக்கப்படட்டும். தேவனே,
தேவனே நீர் எங்களை பலப்படுத்தும், உமது பிரசனத்தால் நிரப்பும், தெய்வீக வல்லமை உள்ள பிள்ளைகளாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஆயிருக்கிற இடத்தில் உங்களுடைய ரூமுகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை போல் ஊற்றப்படுகிறது, தேவ வல்லமை போல் இறங்கி வருகிறது, தேவ பிரசனம் உங்களை தொடுகிறது. ஓ அக்கினி தூணாய் மேக தூணாய் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னோட வனாந்தரமான சூழ்நிலைகளை இயேசு எடுத்து மாற்றுகிறார், ஒரு விடுதலை கொண்டு நிரப்புகிறார், எல்லா கவலைகளையும் அவர் எடுத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா வனாந்தரமான சூழ்நிலைகள் மறையப்படட்டும், எல்லா அந்த காலத்தின் கிரியைகள் எரிஞ்சு மாறப்படட்டும், ஒரு விடுதல் உள்ள மக்களாய் மாற்றப்படட்டும். தேவனே இந்த நாளுகள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனே நாங்கள் முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். நாங்களே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறார் என்று வசனத்தை நீர் கொடுத்தீரே, உமது ஆவியால் நீர் நிரப்பு, உமது வல்லமையால் நிரப்பு, எப்போது உமது வல்லமை எங்களுக்குள்ள தங்கி இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் கேட்டோம். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது, தெய்வீக பிரசன்னத்தால் அவர் உங்களை நிரப்புகிறது, அவருடைய வல்லமை நமக்குள்ள இறங்கி வருகிறார். எல்லா எதிர் சக்திகள், சாத்தானுடைய கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் முற்றிலும் எரிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அப்பா அநேகர் தேவைகளோடு ஜெபிக்கிற மக்கள் உண்டு. தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஒரு விடுதல் உண்டாகப்படட்டும். ஆண்டவரே இந்த நாளுகளில் வீடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் இறங்கி வரட்டும், தெய்வீக சமாதானம் ஓரோ குடும்பங்களுக்குள்ளேயும் இறங்கப்படட்டும். தேவனே எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கட பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படட்டும். எல்லா கட பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையிலிருந்து மாற்றப்பட நீர் கிருபை செய்யும். தேவனே ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்யும், ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், ஒரு விடுதல் உண்டாகப்படட்டும். யாரெல்லாம் குழந்தைகள் இல்லாத குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்குதோ அந்த மக்களை நீர் தொடுதகவைக்காக சோதரம். ஒரு விடுதல் உள்ள மக்களாய் நீர் மாற்று. ஆண்டவரே குழந்தை வாக்கியம் உள்ளவராய் தேவனை துதிக்க ஆராதிக்க பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆசீர்வாதத்தோடு இருக்க நீர் கிருபை செய்யும். இந்த நாடுகளில் வேலைகளுக்காக கடந்து செல்ல ஓரோ மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறேன். நாளை தினத்தில் தேவனே வேலைகளுக்காக கடந்து செல்லும் போது ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொண்டு தரப்போம். இந்த நேரத்தில் அப்பா யூடியூப் யாரெல்லாம் எங்களை பார்க்குதோ அந்த மக்கள் மேல் ஒரு விசேஷமான வல்லமை இறங்குதகமைக்காக ஸ்தோத்திரம். அந்த மக்களுடைய தேவைகளை சந்திய ஓரோ மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். வீடுகளுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. ஓ நல்ல வீடுகளை கட்டி எழுப்பி ஆசீர்வாதத்தோடு தேவனை துதித்து முன்னாடி கடந்து செல்ல ஓரோ மக்களுக்கு கிருபை செய்யும். குடும்ப சமாதானம் இல்லாத கண்ணீரோடு வியாரத்தோடு கவலையோடு இருக்கிற ஓரோ மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை கொண்டு தரப்பும். ஆண்டவரே இனியும் அநேக மக்கள் இந்த கூகுள் மீட்டில் கடந்து வரப்பட இருக்கிறபா செய்யும். எல்லா மக்களும் கடந்து வந்து ஆசீர்வதிக்கப்பட கிருபா செய்யும். இன்னைக்கு வந்திருக்கிற ஓரோ பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. தேவர்கள் சந்திக்கட்டும், விடுதல் உண்டாகப்படட்டும். ஒரு நல்ல விடுதல் உள்ள மக்களாய் நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாடுகளில் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார்.